டைம் போறதே தெரியாதுங்க. விஜய் பிரதர் சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கங்கா சொல்ற மாதிரி இல்ல. ஒன்னும் இன்னைக்கு டெலிகாஸ்ட்பா. வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிரு. மிச்சம் திரும்ப எல்லாரும் நீ இன்னைக்கு வரது உறுதிதான். அதான் என் மனசு கேட்கல வருதுன்னு அவர் சொன்னாருப்பா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ரொம்ப ஐயோ எங்க என்னங்க தனியா சிரிச்சிட்டு என்ன சொன்னா தெரியுமா? இன்னைக்கு நைட்டு இதுல இபி ஆபீஸ்க்கு வேற போன் அவசரப்பட்டு சொல்லி இன்னைக்கும் கடைசி நேரத்துல ஏதாவது சொதப்பிட்டா என்ன பண்ண சொல்லிக்கலாம். என்னங்க நீங்க பாட்டுக்கு சொல்லாம முழிச்சிட்டே நிக்கிறீங்க? முடியுமான்னு கேட்டாரு. அதான் சும்மா சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ நம்மளால அவ்வளவு அதெல்லாம் பாத்துக்கலாங்க. ரெகுலர் கஸ்டமர் வேற. போலாங்க போலாம் வாங்க. நில்லு யமுனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு யமுனா. ஓ இன்னும் நீங்க நினைக்கல. ஆனா அதுவும் நான் பேசிருக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு இவ்வளவு நாள் எனக்கு நம்பிக்கை கொடுத்து இதுல என்ன வருஷ கணக்கா வெயிட் பண்ண வச்சு பொறுமையா நினைச்சீங்களா? இப்ப நான் ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு மட்டும் அது நான் என்ன திடீர்னு உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன் முன்னாடியே தெரியும் தானே, சொல்லாம இத்தனை நாள் இழுத்தடிச்சீங்க. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சோ? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப தப்பு. நான் பேசுறது தப்பாவே இருக்கேன். சொல்லாம உளற மாதிரி இருக்கா? அது அப்பவே சொல்ல வேண்டியதானே. நீங்க தான் என் லைஃப்ங்கிற அளவுக்கு யோசிச்சு ஆசைய வளர்த்துட்டு இருக்க போறேன். நான் தான் சொன்னேன்ல. இப்ப மட்டும் சொன்ன எனக்கு தெரியல யமுனா, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் யமுனா, யோசிச்சுக்கிட்டு நாளைக்கு எக்ஸாம்ல சரியா எழுதாம விட்டுடுவியோன்னு பயமா இருக்கு. ப்ளீஸ் யமுனா. உங்களை என்னால என்னைக்கும் யமுனா இப்படி ஒரு நிமிஷம் நில்லு, நான் பண்றேன். நான் என்ன பண்ணணும்? சின்ன பொண்ணு நான் சொல்ல முடியும்.